ஞானமும் அனுஷ்டானமும் நன்னா இருக்கிற ஆச்சாரியன். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு வேணும். ராமானுஜ சம்பந்தம் வேணும்னு சொன்னேன். அவர் தான் நமக்கு முக்தி கொடுக்க போறார். ஏன்னா நம்பெருமாள் திருவரங்கத்து பெருமாள் அப்படித்தான் ஆணையிட்டு இருக்கார். ராமானுஜரே, இனிமே நீர் பார்த்து யாருக்கு முக்தி உண்டும்னு சொல்லுகிறீரோ அவர்களுக்கு முக்தி கொடுக்கிறோம். அப்ப நீர் பார்த்து சொல்லணும்னா நமக்கு ராமானுஜ சம்பந்தம் வேணும். நமக்கு ராமானு சம்பந்தம் வேணும்னு என்ன பண்றது? சாமி, நான் இப்ப பிறந்திருக்கேன், அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தார், நான் எப்படி சாமி அவரை பாக்குறதா? ஏதாவது சிபாரிசு கடுதாசி வேணா வாங்கிட்டு வரட்டுமா? என்னதான் என்ன பண்ண சொல்றீருப்போ, நான் எப்படி அவரோட சம்பந்தப்படுவேன்? அதுக்கும் வழிமுறைய ராமானுஜரை ஏற்படுத்தி வைத்தார். அதாவது 74 சிம்ஹாசனாதிபதிகள்னு அவர் ஏற்படுத்தினார். அவர் கீழே 74 சிஷ்யர்கள். அவாதான் இன்னி வரைக்கும் ஆச்சாரிய புருஷர்களாக இருக்க முடியும். அவர்கள் மட்டும்தான் சமாசேனம் பண்ண முடியும். நாம இந்த சம்பிரதாயத்துல பஞ்சசம்ஸ்காரம்னு ஒண்ணு சொல்லுகிறோம் இல்லையோ? எதற்கெனில் ராமானுஜ சம்பந்தம் நமக்கு வேணும். அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதே இந்த பஞ்சசம்ஸ்காரம் தான். இது எப்படின்னா, அன்னைக்கு இருந்த ராமானுஜர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர், அவர் சிஷ்யர். இன்னைக்கு ஒருத்தர் இருப்பாரோ இல்லையோ, அதே பரம்பரையில் அவரிடத்துல அடியன் போய் தொடர்பை ஏற்படுத்திக்கணும். ஏற்படுத்தினுட்டா அவர் மூலம் அதுக்கு முன்னாச்சாரியன், அவர் மூலம் அவருக்கு முன்னாச்சாரியன், அப்படியே போய் போய் ராமானுஜர் அளவுக்கு சேர்றது. ராமானுஜாங்கிரி சரணோஸ்பி குலப்பிரதீபா துவாசீத்ஸ யாமுனமுனேகே சச்சநாத வம்சா வம்ச பராங்குஷமுனேகே சச்சசோபி தேவ்யாக தாசஸ்தவேதி வரதாஸ்பி தவேக்ஷணீயா. கூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தினுடைய கடைசியில தெரிவிக்கிறார், அடியே ராமானுஜரை பத்தின்றே, அவர் ஆளவந்தாரை பற்றினார், அவர் நாதமுனிகளை பற்றினார், நாதமுனிகள் நம்மாழ்வாரை பற்றினார், நம்மாழ்வார் மகாலட்சுமி விஷக்சேனரை பற்றினார், விஷக்சேனர் லக்ஷ்மியை பற்றினார், லக்ஷ்மி பெருமானை பேருருளாளன் பேரு தேவராஜ பெருமானை பற்ற அவர் நம் அனைவருக்கும் முக்தி கொடுக்கிறார். அப்ப நமக்கு ராமானுஜ சம்பந்தம் இருந்தா மோட்சம். ராமானுஜ சம்பந்தத்தை எப்படி ஏற்படுத்திக்கிறது? ரொம்ப எளிய வழியை ஏற்படுத்தி வச்சார். 74 சிம்ஹாசனாதிபதிகள், 74 ஆச்சாரியாள். அந்த பரம்பரையில இன்னி வரைக்கும் யார் வராளோ அவர்களிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளலாம். அப்படி பண்ணிவிட்டா தான் நமக்கு அந்த தொடர்பே ஏற்படுறது. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் 1/2 மணி நேரம் போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு சாமி நான் எப்ப மோட்சம் போவேன்னு ஆரம்பிக்க கூடாது. அவ்வளவு சுலபத்தில் கொடுத்துருவாளா? அவசியம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும். பண்ணிண்ட பிற்பாடு அப்புறம் நம்ம காத்துன்னு இருக்கணும். ராமானுஜர் எப்படி எழுதி வைத்திருக்கிறாரோ அதன்படியெல்லாம் வாழ வேண்டும். ஆச்சாரியர் நடத்துற பிரதிபத்தியோட பகவத் பாகவத ஆச்சாரியர்களுக்கு தொண்டு புரிந்து கொண்டு வாழ வேணும். இப்படி இருக்கணும்ங்கிறதான் நம்ம பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கா. அப்ப அனைத்துலகும் வாழ பிறந்தாரா? அனைத்துலகுக்கும் வாழ்ச்சியது வைகுந்தத்தை அடைதல். அது ஒரே இலக்கு. அதை யார் கொடுக்க வேணும்? திருமால் தான் கொடுக்கிறான். நேரே கொடுத்து விடுவரா? ஆனா நேர போறதுக்கு நெருடல் இருக்கு.